இன்னைக்கு நம்ம ரெட்ரோ ரெசிபிஸ்ல சூப்பரான ஒரு DIY பார்க்கலாம். ஸ்க்ராச்சஸ் விழுந்த யூஸ் ஆகாத CDஸை வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு மொத்தம் 4 CD தேவைப்படும். இந்த மாதிரி யூஸ் ஆகாத 4 CD இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம செமி சர்க்கிளாக வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம். அதாவது பாதி சீடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரே ஒரு சீடியை மட்டும்தான் முழுசாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஹார்டான சிசர்ஸ்லையும் நீங்கள் கட் பண்ணலாம், இல்லை மடக்கையும் வந்து பிரேக் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானது ஒரு முழு CD, அப்புறம் மற்ற CD இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணி அதுலேருந்து 5 பீசஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், மொத்தம் 5 செமி சர்க்கிள். ஒரு CDயோட ஏதாவது ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே வந்து கிட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அவங்களோட பெயிண்ட் ப்ரெஷ்ஷும் பெயிண்ட்டும் தான் எடுத்திருக்கேன். நான் கிளிட்டர்ஸ் அவாய்ட் பண்ணோம் அப்படின்றதுனால பெயிண்ட்டை அடிச்சிருக்கேன். நீங்கள் கிளிட்டர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா CDஸுமே அதே கலர் அடித்து இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. மொத்தம் 5 பீசஸ். அதே மாதிரி ஃபுல் CD ஒன்று, எல்லாத்துக்கும் இதே கலர். இப்போது அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 செமி சர்க்கிளையும் இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு கீழே வந்து இந்த ஃபுல் CDயை நம்ம ஒட்ட போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ சூப்பராக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு தெரிய வரும். நான் வந்து இந்த ஆல் ஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணேன். இப்போ இதை ஒட்டிட்டு சைடில் வந்து அதே மாதிரி இன்னொரு பாதியை அதே மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈவனாக இருக்கா அப்படின்றத இந்த மாதிரி முதல்ல வச்சு பார்த்துருங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபெவிகாலோ இல்லை எது வேணாலும் போட்டு ஒட்டிக்கலாம். ஈஸியாக ஒட்டிடும். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய DIY இது. இங்கே வால்லலாம் இதை தொங்க விட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம என்ன பண்ணுறோன்னு. கரெக்டாக இருந்ததுனால நான் எல்லாத்தையுமே அந்த ஆல் ஃபிக்ஸ் காமிச்சேன் இல்லையா, அதை போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ மொத்தம் நம்ம 3 CD யூஸ் பண்ணிட்டோம். இன்னொரு ஆஃபை இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போது அது 2 பக்கமும் ஒட்டினதுக்கப்புறம் இந்த மேலே ஒட்டியிருக்கிறதோடு சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்குது. வச்சு பார்த்துருங்க. வச்சு பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஈவனாக இருக்குது. இந்த மாதிரி சமைக்கி முத்து எது வேணாலும் வச்சு நம்ம இப்போ இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்ன இருக்கோ, இல்லைனா இந்த மாதிரி 10 ருபீஸ் பேக்கெட்லாம் கிடைக்கும் ஈஸியாக. எல்லா கலர்ஸுமே இருக்கும். இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்படி தான் ஒட்டணும் அப்படின்றது கிடையாது. இருக்கிற கலர் காம்பினேஷன்ஸை வச்சு நான் வந்து இப்போ ஒட்ட போகிறேன். எல்லாமே அந்த ஆல் ஃபிக்ஸில் தான் ஒட்டுறேன். நான் வந்து இந்த CDஸ்க்கு மேலே மஸ்டர்டு பெயிண்ட் பண்ணதுனால அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, அதாவது தெரிகிற மாதிரியான கலர்ஸ் எடுத்திருக்கேன். ரெட், க்ரீன் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்களும் வந்து என்ன கலர் வந்து அந்த CDயில் பெயிண்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் கோல்டன் கிளிட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம இஷ்டம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணலாம், எது வேணாலும் நீங்கள் ஒட்டலாம். இல்லை நீங்கள் அழகாக பெயிண்ட் பண்ணுவீங்கன்னா கூட இந்த மாதிரி வந்து கிராண்டாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வச்சு காமிச்சா மாதிரி அந்த CDயையும் நான் இந்த மாதிரி ஒட்டியாச்சு. அப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன அப்படின்றத கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்த உடனேயே. இப்போ இது எல்லாமே வந்து நீங்கள் கலர்ஸை மேட்ச் பண்ணி ஒட்டுறதுல தான் அந்த அழகே இருக்குது. என்ன கலர்ஸ் உங்ககிட்ட இருக்கோ, இல்லைனா என்ன காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணலாம். நான் காமிச்ச மாதிரி கண்ணை இப்படி ஒட்டியிருக்கேன். மேலே பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஒயிட்னரை வச்சு தான் நான் இங்கே 3 பட்டை போட போகிறேன். நீங்கள் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக விநாயகர் தெரிய ஆரம்பிச்சிட்டாரு பாருங்கள். நடுவில் ஒரு ரெட் கலர் ஸ்டோன் வச்சிடுறேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும் போதே. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு CDலேருந்து ஒரு பாதியில் சின்ன ட்ரையாங்கிள் கட் பண்ணி மேலே இந்த மாதிரி அழகுக்காக ஒட்டியிருக்கேன். அதுலேயும் கலர் அடிச்சிட்டேன். இப்போ ஃபுல்லாக இதை பார்த்துடலாம். ரொம்ப அழகாக விநாயகர் தெரிகிறார் இல்லையா? உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன கலர் காம்பினேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இதில் மிஸ் ஆச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஆணி அடிக்காமல் டபுள் டேப் யூஸ் பண்ணியும் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம் எந்த இடத்துல வேணுமோ. நான் இதை பேஸ்ட் தான் பண்ண போகிறேன், டபுள் டேப் யூஸ் பண்ண போகிறேன். இது லைட் வெயிட்டுன்றதுனால வால்லையும் வந்து சூப்பராக ஒட்டிக்கும், கீழே விழாது. ரொம்ப அழகாக இருக்குது.
இந்த வேஸ்டான சீடியில் பண்ணுற டிஐஒய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.